الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا الله لا إله إلا أنا مالك الملوك قلوب الملوك في يدي وإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم بالرأفة والرحمة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தின் மீது செய்திருக்கும் அருட்கொடைகளில் நிஅமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் அல்லாஹ் இந்த 2 கண் பார்வையையும் எங்களுக்கு தந்தது. அல்லாஹுவே தன்னுடைய பாசையில் தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் சூரத்துல் பலதிலே அல்லாஹ் குறி காட்டுகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன். மனிதர்களே, அல்லாஹ் முஸ்லிம் என்று பிரிக்கவில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பிரிக்கவில்லை. மனிதர்களே, உங்களுக்கு நான் 2 கண்களை தரவில்லையா? சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தந்த இந்த கண்ணுடைய பெறுமதி என்ன? அல்லாஹ் தந்த இந்த கண்ணுடைய பெறுமதி என்ன? அலம் நஜஅல் லஹு ஐனைன். இந்த 2 கண்ணையும் உங்களுக்கு நான் தரவில்லையா? கண் பார்வை இல்லாதவரிடம் போய்த்தான் இந்த கண்ணுடைய பெறுமதியை கேட்கலாம். இதை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தவில்லை. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் கண், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு குருடு என்று அல்லாஹ் கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் சரிசமமாக மனித சமூகத்தை சேர்ந்த எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. அல்லாஹுடைய இரக்கத்தை பாருங்கள், அல்லாஹுடைய அன்பை பாருங்கள். அலம் நஜஅல் லஹு ஐனைன். உங்களுக்கு அவன் 2 கண்களை தரவில்லையா? வலிசானன் வஷஃபதைன். உங்களுக்கு அல்லாஹ் நாக்கையும் 2 உதடுகளையும் தரவில்லையா? கண்ணை தந்தவன் சகோதரர்களே அல்லாஹ், நாக்கை தந்தவன் அல்லாஹ், 2 உதடுகளை தந்தவன் அல்லாஹ், அனைத்தையும் நமக்கு தந்தவன் அந்த அல்லாஹ் இரக்கத்தால் எங்களுக்கு தந்தார். அல்லாஹ் எங்களோடு மிக இரக்கமுடையவர். அதனால தான் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுஸிலே தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே,
உனக்கு கண்ணையும் தந்திருக்கிறேன், 2 மூடிகளையும் தந்திருக்கின்றேன். உனக்கு ஆகுமாக்கப்பட்ட அனைத்தையும் உனது கண்ணால் நீ பார். உனக்கு தடுக்கப்பட்ட ஏதாவது ஒன்று உனக்கு கண்ணுக்கு முன்னால் வந்தால் உடனே அந்த மூடியை இட்டு அந்த கண்ணை மூடிக்கொள். ஆதமுடைய மகனே, உனக்கு நாக்கையும் தந்திருக்கின்றேன். அந்த நாக்கை நான் ஒரு உறைக்குள் மறைத்து வைத்திருக்கின்றேன். ஆதமுடைய மகனே, ஹலாலான அனைத்தையும் நீ அந்த நாக்கால் அனுபவி. எப்பொழுது தடுக்கப்பட்டது வருகிறதோ உடனே அந்த நாக்கை நீ உறைக்குள் போட்டு மூடிக்கொள். 3வது, ஆதமுடைய மகனே, உனக்கு நான் மர்மஸ்தானத்தை தந்திருக்கின்றேன். அதை மறைவான இடத்திலே வைத்திருக்கின்றேன். உனக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்களில் நீ அனுபவி. எப்பொழுது தடுக்கப்பட்ட விடயங்கள் முன்வருமோ உடனே அதை மறைவில் வைத்துக்கொள். ஆதமுடைய மகனே, என்னுடைய தண்டனையை உன்னால் தாங்க முடியாது. நான் பழிக்கு பழி வாங்கினால் நீ தாங்கிக் கொள்ள மாட்டாய். சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இந்த 3 நிஅமத்துகளையும் அருட்கொலைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு மனிதர் முந்திய காலங்களில் 500 ஆண்டுகள் கடலிலே இபாதத் செய்தார். கடலிலே 500 ஆண்டுகள் இபாதத் செய்தார். கடலுக்குள் மதுரமான தண்ணீரை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கக்கூடிய அந்த மலையிலே ஒரு மாதுளை மரத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் அதிலே காய்க்கும். அதை எடுத்து சாப்பிடுவார். அவர் அல்லாஹ்விடம் துவா செய்தார், யா அல்லாஹ், நான் சுஜூதிலே மௌத்தாக வேண்டும், நான் சுஜூதிலே மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் அவருக்கு கொடுத்தார். சுஜூதிலே மௌத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். ஹதீதுகளிலே வந்திருக்கிறது. நவாதிருல் உசூல் என்ற கிதாபில் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டி, என்னுடைய அடியானை என்னுடைய ரஹ்மத்தால் அன்பால் சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், என்னுடைய அமலால் சொர்க்கத்துக்கு அனுப்பு. ஏன்? 500 வருடம் நான் உன்னை இபாதத் செய்திருக்கிறேன், 500 வருடம் உன்னை நான் வணங்கி இருக்கின்றேன், என்னுடைய வணக்கத்தால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்கிறார், மலக்குகளே, நான் இவருக்கு கொடுத்த அருட்கொடைகளையும் அளந்து பாருங்கள், இவர் செய்த இபாதத்தையும். முதலாக அவர்கள் அளப்பதற்காக தேர்ந்தெடுத்தது இவருடைய கண் பார்வை. கண் பார்வையும் 500 வருட இபாதத்தையும் அளந்த பொழுது, சகோதரர்களே, அந்த கண் பார்வைக்கு பதிலாக 500 வருட இபாதத் இல்லாமலாகிவிட்டது, சமனாகிவிட்டது. அல்லாஹ் உடனே சொன்னான், எனது அடியானை நரகத்துக்கு அனுப்புங்கள். ஏன்? கண் பார்வை என்பது அந்த அளவு பெருமதியான நிஅமத். உடனே அந்த அடியார் சொன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லாஹ். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவரை அழைத்து என்னுடைய ரஹ்மத்தால் சொர்க்கத்துக்கு நுழை என்று அல்லாஹ் சொன்னான். சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த கண் பார்வை என்ற நிஅமத் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. இந்த உலகத்தில் இந்த கண் பார்வையை யாராலும் தர முடியாது. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே, அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன் வஹதைனாஹுன் நஜ்தைன். இந்த 3 அருட்கொடைகளையும் உங்களுக்கு தந்தது எதற்கு தெரியுமா? ஃபலக்தஹமல் அகபா, ஃபலக்தஹமல் அகபா. நீங்கள் அகபாவை தாண்டக்கூடாதா? அகபா என்றால் என்ன சகோதரர்களே? அகபா என்பது உலகத்தில் மரணித்த அனைவர்களும் நரகத்தை தாண்டிதான் சொர்க்கம் நுழைய வேண்டும்.
சொர்க்கத்தை தாண்டி நரகம் நுழைவதல்ல, நரகத்தை தாண்டிதான் சொர்க்கம் நுழைய வேண்டும். அல்லாஹ் சூரா மரியமிலே இதை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எல்லோருமே அந்த நரகத்தை தாண்டிதான் போக வேண்டும். இந்த தாண்டக்கூடிய கணவாய்க்கு அகபா என்று சொல்லுவது. அல்லாஹ் சொல்கிறார், இவ்வளோ இன்பங்களை அருட்கொடைகளை உங்களுக்கு வழங்கியது, நீங்கள் அகபாவை தாண்டக்கூடாதா? ஃபலக்தஹமல் அகபா வமா அதராக மல் அகபா. நபியே, அகபாவை தாண்டுவதென்றால் என்ன? அகபாவை தாண்டது எவ்வாறு? சகோதர சகோதரிகளே, உலகத்தில் என்ன சோதனை வரலாம்? உலகத்தில் இதைவிட பெரிய பாரிய சோதனைகள் எதிர்காலத்தில் வர இருக்கிறது. உலகத்தில் இதைவிட பாரிய சோதனைகள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்துக்கு வந்தது. அல்லாஹ் நாடியதை இந்த பூமியில் செய்வான். ஏன்? இந்த உலகம் நிரந்தரமற்றது. எந்த அளவுக்கு பாரிய விடயங்களை எதிர்நோக்க இருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் சொல்கிறார், உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் நான் அழிப்பேன். உலகத்தில் இருக்கும் அனைத்துக்கும் அழிவு இருக்கிறது, முடிவு இருக்கிறது. இன்று 500 பேர் மௌத்தாகுவதை பார்த்து யோசிக்கின்றோம். 1000 பேர் மரணிப்பதை பார்த்து நாம் சிந்திக்கின்றோமா? சகோதர சகோதரிகளே, 500 1000 அல்ல, குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமிக்கு மேல் இருக்கும் அனைத்துக்கும் அழிவு இருக்கிறது. وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பார். வேறொரு வசனத்திலே அல்லாஹ் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹுவை தவிர உள்ள முழுதையும் அல்லாஹ் அழிப்பார். சகோதர சகோதரிகளே, குர்ஆனை பிரட்டி பாருங்கள், எவ்வளோ பாரிய சோதனைகள் எதிர்காலத்திலே வர இருக்கிறது. இந்த பாரிய சூரியன், இதஷம்சு குவிரத், சூரியன் ஒளிச்சமில்லாமல் மாறிவிடும், ஒளி இல்லாமல் சுருட்டப்பட்டு விடும். வஇதன் நுஜூமு கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடும். வஇதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டும் நகர்த்தப்படும். எவ்வளோ சோதனைகள் எதிர்காலத்திலே வர இருக்கிறது. தஜ்ஜாலுடைய சோதனை. ஆனால் சகோதர சகோதரிகளே, ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய விடயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நரகத்தை தாண்டி சொர்க்கம் நுழையக்கூடிய விடயத்திலே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். வீடுகளுக்குள் இருக்கலாம். இந்த காலங்களில் நாட்டுடைய சட்டத்தை பின்பற்றி வீடுகளுக்குள் இருக்கின்றோம். இதுவும் ஒரு பொற்காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 38வது 39வது 40வது வயதுகளில் நபி அவர்கள் தனிமையைத்தான் விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனிமை விருப்பமாக்கப்பட்டது. அப்படின்னா நாங்கள் இன்று மனைவியோடு இருக்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்தப்பட்ட இடம் எது? தனிமையாக இருந்த இடம் எது? ஹிரா குகை. சகோதரிகளே, நபியுடைய சீராவை இதற்குத்தான் படிக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா பொறுமதியானது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் பிறந்து விட்டது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனைத்து பிள்ளைகளையும் வைத்து விட்டு சாப்பாடுகளை கட்டிக்கொண்டு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் ஹிரா குகை. என்ன செய்தார்கள்? ஹிரா குகையிலே உட்கார்ந்து என்ன செய்தார்கள்? அதைத்தான் நாம் இன்று வீடுகளில் செய்ய வேண்டும். அங்கிருந்து பார்த்தால் மக்காவில் பல குகைகள் இருந்தது. ஹிரா குகை இருந்தது, ஜபலுன் நூரிலே இருந்தது தான் ஹிரா குகை. இதே போல சௌர் குகை இருந்தது. இதே போல அந்த காலத்திலே பல குகைகள் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த குகை ஹிரா குகை. ஏன் தெரியுமா? ஹிரா குகையிலிருந்து பார்த்தால் காபத்துல்லாஹ் தெரியும். அங்கிருந்து கொண்டு மேலிருந்து கொண்டு காபாவை பார்த்து கொண்டு இபாதத்திலே ஈடுபட்டார்கள். நீங்கள் கேட்கலாம், தொழுகையே கடமையாக்கப்படவில்லை, நபியாக ஆக்கப்படவில்லை, என்ன இபாதத் செய்தார்? ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் இபாதத் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ஹனஃபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் ஹிரா குகையில் இருந்து கொண்டு தொழுது கொண்டிருப்பார், இபாதத் செய்து கொண்டிருப்பார். பல இரவுகள் தனித்திருந்தார். தனிமை இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு சுன்னத்து தான். இதுவும் ஒரு சுன்னத்து தான். குடும்பங்களோடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47வது வயதிலிருந்து 50வது வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் ஷுஅப் அபி தாலிப் என்ற இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். 37, 38, 39வது வயதில் தான் தனி. 47வது வயதிலிருந்து 50வது வயது வரைக்கும் இன்னும் மக்காவிலே அந்த இடம் இருக்கிறது. ஷுஅப் அபி தாலிப் என்ற கணவாயிலே குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். 3 ஆண்டுகள் தனது குடும்பத்தோடு தனிமைப்படுத்தப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லை. ஏனென்றால் மக்காவுடைய குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார தடை விதித்திருந்தார்கள். எதுவும் கொடுக்கக்கூடாது. அதை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள். சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கு சாப்பிட வசதி இல்லாமல் தண்ணீருக்குள் இலையை ஊற வைத்து நனைத்து சாப்பிடுவார்கள். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு மிருகங்களுக்கு வரும் விட்டைகளை போன்று மலம் வரும். இப்படியெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே நமக்கு பாடம் இருக்கிறது. தனிமையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்பதை அறிந்து எப்படி நரகத்தை விட்டு தப்பலாம், நரகத்தை விட்டு தப்புவதற்கு என்ன அமல் இருக்கிறது? இரக்கமுள்ள அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். ஃபலக்தஹமல் அகபா வமா அதராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமு ஃபீ யௌமின் ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة. சகோதரர்களே சகோதரிகளே, 5 அமல்கள் இந்த காலத்தில் மிக முக்கியம் பெறக்கூடிய 5 அமல்கள். முதலாவது அமல் என்ன? ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமையிடுதல். மனித சமூகத்தில் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இஸ்லாம் தான் உலகத்தில் அடிமைத்துவத்தை இல்லாமலாக்கிய மார்க்கம். இஸ்லாம், குர்ஆன்.
உலகத்தில் அடிமைத்துவம் கிடையாது. எல்லோருமே சுதந்திரவாதிகள். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ உயர்ந்த குடும்பம், இவர் தாழ்ந்த குடும்பம், நீங்க ராயல் ஃபேமிலி, இது தாழ்ந்த ஃபேமிலி என்று இஸ்லாத்திலே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அடிமைத்துவத்தை இல்லாமலாக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் ஹாரிதாவை அடிமைத்துவத்திலிருந்து இல்லாமலாக்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி பரீரா என்ற பெண்ணை அடிமைத்துவத்திலிருந்து இல்லாமலாக்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆமிர் பின் ஃபுஹைரா, பிலால் பின் ரபாஹ் போன்ற ஜின்னீரா போன்றவர்களை எல்லாம் அடிமைத்துவத்திலிருந்து இல்லாமலாக்கினார்கள். அடிமைத்துவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எல்லோருமே சரிசமமானவர்கள். முதல் விடயம். இரண்டாவது விடயம், சாப்பாடு கொடுத்தல். சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். சாப்பாடு கொடுப்பதில் எந்த வித்தியாசமும் காட்டக்கூடாது. முஸ்லீம்களுக்கு மட்டுமா சாப்பாடு கொடுக்க வேண்டும்? இல்லை. முஸ்லீம்கள் மனித சமூகத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம். மனித சமூகத்துக்கு மாத்திரமா? மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பார். சாப்பாடு கொடுக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? பஞ்சத்துடைய காலத்தில், பஞ்சத்துடைய காலத்தில் சாப்பாடு கொடுக்க வேண்டும். இப்பொழுது பஞ்சம் வந்திருக்கிறது சகோதரர்களே. மனித சமூகம் பஞ்சத்தில் வாடுகிறது. அவ்வாறான காலம் இது. சாப்பாடு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். மனிதர்களில் பசியுள்ளவர்களை தேடி சாப்பாடு கொடுப்பதும் நரகத்தை தப்பித்து கொள்ளலாம். அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார். சில பள்ளிவாசல்களில் நாம் பார்த்திருக்கிறோம். லண்டனிலே, ஸ்லோவிலே பார்த்திருக்கிறோம். ஜும்மாவுக்கு பிறகு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும். அந்த சாப்பாடுகள் வசதி இல்லாதவர்கள் வந்து ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து செல்லுவார்கள். இது முழு உலகத்திலும் நடக்க வேண்டும். நல்ல ஒரு பழக்கம் இது, சாப்பாடு கொடுத்தல். பஞ்சத்துடைய நாளையில் சாப்பாடு. இப்பொழுது பதுக்க கூடாது. அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா? எத்தனையோ பிள்ளைகள் பால்மா இல்லாமல், எத்தனையோ பேர் பசியோடு, எத்தனையோ பேருக்கு வசதி கிடையாது, அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவர்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு வசதிகளை தந்திருந்தால் தேடி செலவழியுங்கள். முதல் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள். அதுவும் குடும்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாரை தெரியுமா? சொந்தத்தில் இருக்கும் அனாதை, சொந்தத்தில் இருக்கும் அனாதைக்கு செலவழியுங்கள். அனாத வாப்பா இல்லாத பிள்ளை, இரக்கம் காட்டுங்கள். இஸ்லாம் அந்தளவு இரக்கம் உள்ள மார்க்கம். குர்ஆனுக்குள் அதையும் இதையும் தேடாதீர்கள். சகோதர சகோதரிகளே, இது பிரம்மாண்டமான ஒரு பூந்தோப்பு, இது பிரம்மாண்டமான கார்டன். இதற்குள் மனமான மரங்கள் இருக்கிறது, மனமான மரங்கள் இருக்கிறது. அதை தேடுங்கள். குர்ஆனுக்குள் எங்க ஒரு மனிதரை கொல்றதுக்கு ஆயத்திருக்குது, எங்க அவனுக்கு அடிக்க ஆயத்திருக்குது, இதை தேடினா உங்களுக்கு கிடைக்காது. குர்ஆனுடைய மலர்கள், குர்ஆனுடைய பூக்கள் இவைகள். சாப்பாடு கொடுங்கள். சொந்தத்தில் இருக்கும் யதீம், அனாதைக்கு சாப்பாடு கொடுங்கள். யதீமன் ذا مقربة أو مسكينا ذا متربة, அல்லது மண்ணில் விழுந்து கிடக்கும் பிச்சைக்காரர், மண்ணில் விழுந்து கிடக்கும் மிஸ்கீன்,
சகோதர சகோதரிகளே, நமது கல்புகளை அல்லாஹ் விசாலமாக ஆக்குவானாக. ஏழைகளை, மிஸ்கீன்களை தேடி சாப்பாடு கொடுக்கும். சாப்பாடு கொடுத்தால் அல்லாஹ் நரகத்தை விட்டு தாண்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். இரக்கமுள்ள அல்லாஹ் இரக்கத்தை தான் எங்களுக்கும் ஏவுகின்றார். இந்த காலத்தில் வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டு செய்ய முடியுமான இபாதத். ஏழைகளை தேடி பணத்தை அனுப்பலாம், வாங்கி சாப்பிடுங்க. அனாதைகளை தேடியே சம்பாதிக்க வழி இல்லாத காலம், பஞ்சமான காலம் இது. ஆகவே சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய 2வது வணக்கம் இதுதான், சாப்பாடு கொடுத்த. ஹதீஸ்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு நாய், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு நாய் வாய் போட்டால் ஒரு பாத்திரத்தில் 7 தடவை அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும். அதில் ஒரு தடவை மண்ணை சேர்க்க வேண்டும். ஏன்? அந்த நாயுடைய நாக்கில் இருக்கும் புழுக்கள் இருக்கிறதே, அது சுடு தண்ணியால் கழுவினால் கூட சாகாது. அந்த புழுவை சாகடிப்பதற்கு மண் போட வேண்டும். இவ்வளோ கொடூரமான அசுத்தமுள்ள கிருமியுள்ள ஒரு நாய்க்கு ஒரு பெண் தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார் என்றால், மனித சமூகத்துக்கு தண்ணீர் கொடுத்தால் எவ்வளோ பாக்கியம் கிடைக்கும். இதே நேரம் வணக்கத்தில் ஈடுபட்ட பெண் ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக அவளுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்றால், பணம் இருக்கும் பொழுது, செல்வம் இருக்கும் பொழுதோ, மனித சமூகம் பஞ்சத்தில் இருக்கிறது. அது லண்டனில் இருக்கலாம், அது அமெரிக்காவில் இருக்கலாம், அது ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், அது ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். பஞ்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை சேர்ப்போமாக இருந்தால் நாம் இரக்கமற்றவர்கள் சகோதர சகோதரிகளே. ஆகவே 2வது இபாதத் சாப்பாடு கொடுத்த. 3வது இபாதத்து தான் சும்ம கான மினல்லதீன ஆமனூ. இந்த 2 கண்ணையும், இந்த நாக்கையும், இந்த உதடுகளையும் நமக்கு வாழ்வே தந்த அந்த அல்லாஹ்வை நம்புவது. எது நடந்தாலும் அல்லாஹ் செய்கிறான். சின்ன வயசிலிருந்தே நாங்கள் படித்திருக்கிறோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாவை யாரும் கண்டது கிடையாது, மறைவான அல்லாவை நம்பியிருக்கிறோம். மலக்குகளை யாரும் கண்டது கிடையாது, மலக்குகளை நம்பியிருக்கின்றோம். ரசூல்மார்களை யாரும் கண்டது கிடையாது, நம்பியிருக்கிறோம். வேதங்களை, குர்ஆனை மாத்திரம் பார்த்திருக்கிறோம், வேதங்களை நம்பியிருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது உண்மை என்று நம்பியிருக்கிறோம். 6வது, எது நடந்தாலும், எனக்கு எது நடந்தாலும் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவோ கெடுதியோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்று நம்புவதற்கு பேர்தான் ஈமான். இந்த நம்பிக்கை வர வேண்டும். இந்த காலத்திலே கொரோனா அவரை கொள்கிறதா, அல்லாஹ் அவரை மௌத்தாக்குறானா? எங்களுடைய வார்த்தையிலே நாம் குஃப்ராகி விடுவோம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது ஒரு நாள் இரவு மழை பெய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று இரவு சிலர் காஃபிரானார்கள், சிலர் மூமினானார்கள். யாரெல்லாம் அல்லாஹ் மழையை இறக்கினான் என்று சொன்னார்களோ அவர்கள் மூமின்கள். முதிர்னா பினௌஇ கதா, இன்ன நட்சத்திரம் மழையை இறக்கியது என்று சொன்னார்களோ அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். கொரோனா யாரையும் கொலை செய்யவில்லை, இது யாரையும் கொலை செய்யவில்லை. ஹயாத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், மௌத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், ஷிஃபாவை தரக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் விரும்புகிறான், எல்லா கட்டங்களிலும் என் பக்கம் திசை திரும்புங்கள்,
எல்லா கட்டங்களிலும் என் பக்கம் திசை திரும்புங்கள். அதனாலதான் மூன்றாவது நரகத்தை தாண்டக்கூடிய இபாதத் ஈமான். சும்ம கான மினல்லதீன ஆமனூ. நான்காவது இபாதத்து தான் வதவாஸௌ பிஸ்ஸப்ர். வதவாஸௌ பிஸ்ஸப்ர். வாழ்க்கையில் நலவுகள் வந்தால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். நலவுகள் வந்தால், நலவுகள் இருக்கிறது, கண் பார்வை நலவு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். பணத்தை தந்தான், பிள்ளைகளை தந்தான், திருமணத்தை தந்தான், ஷுக்ர் செய்தல். இதே நேரம் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது சபர் செய்தல். இது ரெண்டும் ஈமானுடைய பகுதி. ஷுக்ர், சபர். வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஷுக்ருக்கும் சபருக்கும் இடையே இருக்கிறது, நன்றிக்கும் பொறுமைக்கும். எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம், இப்பொழுது கொஞ்சம் அல்லாஹ்வுடைய சோதனை வந்திருக்கிறது, இப்போது சபர் செய்ய வேண்டும். 3 வகையான சபர் இருக்கிறது. 3 வகையான சபர் இருக்கிறது. ஒரு சபர் அஸ்ஸப்ரு அலா தாஆத், நன்மையான காரியங்களில் சபர் செய்தல். இரண்டாவது சபர் அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்கள் செய்வதை விட்டும் சபர் செய்தல். மூன்றாவது சபர் அஸ்ஸப்ரு அலல் பலாயா, சோதனைகள் வரும் பொழுது சபர் செய்தல். இப்பொழுது சோதனை வந்திருக்கிறது, ஒரு மனிதன் சோதனையில் இருக்கிறார், நாங்கள் ஃபோன் பண்ணி அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். எவ்வளோ அழகான இஸ்லாம், எவ்வளோ அழகான குர்ஆன், எவ்வளோ அழகான அல்லாஹ்வுடைய உபதேசம். 4வது செயல் நரகத்தை தாண்டக்கூடிய செயல், அகபாவை தாண்டக்கூடிய செயல். வதவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம். எங்கட கூட்டாளி ஒரு ஆள் நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஃபோன் பண்ணி அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான், பொறுமையாக இருங்கன்னு ஆறுதல் சொல்லும். இது இஸ்லாம். சொல்லுவாங்களே, பக்தாதில் பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு அறிஞருடைய காலை வெட்டிட்டாங்க. காலை வெட்டினா அந்த அறிஞர் கவலையிலே இருக்கிறார். முழு பக்தாதும் வருகிறது அவருக்கு சபர் செய்யும்படி ஆறுதல் சொல்லுவதற்காக. ஆனால் யாருடைய ஆறுதலும் அவருக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. ஒரே ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், அறிஞர் பெருமகனே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாலேயே உங்களோட காலை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே. சொல்கிறார் அந்த அறிஞர், இதை கேட்டதோடு 2 காலும் வெட்டப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று எனது உள்ளத்திலே தோன்றியது. இதுதான் வதவாஸௌ பிஸ்ஸப்ர். கஷ்டத்தில் இருப்பாங்க, கூட்டாளி ஒரு ஆள் நோயில் இருப்பார், அது முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்ல இல்லையே. இது முஸ்லிம் மனிதன். ஒரு மனிதர் கொரோனாலையோ வேறு நோயாலேயோ அவருக்கு ஃபோன் பண்ணி பொறுமையாக இருங்க, இறைவன் உங்களுக்கு சுகத்தை தருவான் என்று சொல்லுவதும் இஸ்லாம். 5வது சகோதரிகளே, வதவாஸௌ பில் மர்ஹமா. வதவாஸௌ பில் மர்ஹமா. மர்ஹமா என்றால் ஒருவருக்கொருவர் இரக்கத்தை கொண்டு உபதேசம் செய்தல். இரக்கம் வரும். இரக்கம் இல்லையா, கல்புல உள்ளத்தில் இரக்கம் இல்லையா, அது கரடு முரடான பூமி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிடுவார்கள். ஒருவர் வந்து சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் யாரையும் முத்தமிட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்பு கடினமானவனுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் பறிக்கப்பட்டால் நான் என்ன செய்ய? இரக்கம் இருக்கணும் கல்பிலே. நாட்டையும் சமூகத்தையும் பார்த்து கல்பு வடிக்க வேண்டும் கண்ணீரை. இரக்கம், இதுவும் இஸ்லாம். இரக்கப்படுவதும் இஸ்லாம்.
ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறாரா? இல்லை, உனக்கு போதாது, இன்னும் வரணும் என்று நினைப்பதல்ல இஸ்லாம். விரோதிக்கு கூட கஷ்டத்தை ஆதரவு வைக்காதவன் தான் முஸ்லிம், அவன்தான் மனிதன். இந்த மனித நேயத்தை படித்து தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஒருவருக்கொருவர் இரக்கத்தை உபதேசம் செய்ய வேண்டும், இரக்கப்பட வேண்டும். சைனாவின் மீது இரக்கம் வரணும், இத்தாலி மக்கள் மீது இரக்கம் வரணும், அமெரிக்கா மக்கள் மீது இரக்கம் வர வேண்டும், ஸ்ரீலங்கா மக்கள் மீது இரக்கம் வர வேண்டும், நோயாளிகளை பார்த்து இரக்கம் வர வேண்டும், மரணிப்பவர்களை பார்த்து இரக்கம் வர வேண்டும், பசித்திருப்பவர்களை பார்த்து இரக்கம் வர வேண்டும், குடிப்பதற்கு, தின்பதற்கு, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்களை பார்த்து இரக்கம் வர வேண்டும். இது 5வது அமல். இந்த 5ஐயும் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, நீங்க தான் வலது கூட்டத்தார், நீங்க தான் வலது கூட்டத்தார். என்னென்ன அமல்? முதலாவது ஃபக்கு ரகபா, அடிமைத்துவத்தை இல்லாமல் ஆக்குவது. இரண்டாவது அவ் இத்ஆமு ஃபீ யௌமின் ذீ மஸாபா, பஞ்சத்துடைய நாளையில் சாப்பாடு கொடுத்தல். யாருக்கு சாப்பாடு கொடுத்தல்? யதீமன் ذா மக்ரபா, நெருங்கிய அனாதைக்கும். அவ் மிஸ்கீனன் ذா மத்ரபா, மண்ணில் விழுந்து கிடக்கும் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தல். மூன்றாவது சும்ம கான மினல் லதீன ஆமனூ, அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளுதல். நான்காவது வதவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவுதல். ஐந்தாவது வதவாஸௌ பில் மர்ஹமா, இரக்கத்தை கொண்டு ஏவுதல். இந்த 5ஐயும் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தான் உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, வலது கூட்டத்தார். உங்களுக்கு தானே சொர்க்கம் இருக்குது. என்ன சொர்க்கம் இருக்குது? சூரா வாக்கியால அல்லாஹ் சொல்றான், ஃபீ சித்ரிம் மக்தூத் வ தல்ஹிம் மம்தூத் வ ظில்லிம் மம்தூத் வ மாஇம் مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين. இந்த 5ஐயும் செய்தால் நரகத்தை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு சொர்க்கம். எவ்வாறான சொர்க்கம்? ஃபீ சித்ரிம் மக்தூத், முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். வ தல்ஹிம் மம்தூத், கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். வதில்லிம் மம்தூத், நீளமான நிழல்கள். வமாஇம் மஸ்கூப், தண்ணி அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் பக்கத்தில் இருப்பீர்கள். வஃபாகிஹத்தின் கஸீரா, அதிகமான பழங்கள் அங்கு இருக்கிறது. லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, தடுக்கப்படவும் மாட்டீர்கள், துண்டிக்கப்படவும் மாட்டார். வஃபுருஷிம் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ, அழகான ஹூரின் மனைவிகள். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, என்றென்றும் குமரிகள். உருபன் அத்ராபா, கணவனோடு இரக்கமானவர்கள், ஒரே வயதுடையவர்கள்.
சகோதர சகோதரிகளே, அனுபவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது சோதனை எங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹுடைய ஃபசாத் வந்திருக்கிறது பூமியிலே. எங்களுடைய ஃபசாதால் அல்லாஹுடைய சோதனை வந்திருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுடைய இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், அல்லாஹுவை நெருங்குவோம், அல்லாஹ் சொல்லி தந்த இந்த இபாதத்துகளை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களையும் இந்த சோதனையிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ் நமக்கு விடிவை நசீபாக்குவாயாக. கஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் இல்லாமலாக்கி ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. உலகத்திலும் ஆகிரத்திலும் ஆஃபியத்தை தருவாயாக. உலகத்திலும் ஆகிரத்திலும் நல்லதை தருவாயாக. யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் வெகு சீக்கிரமான ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. முஸ்லீம்களுடைய மனிதர்களுடைய இந்த 5 அமல்களால் உலகத்திற்கு நீ இறக்கி இருக்கும் இந்த சோதனையை உயர்த்தி விடுவாயாக. சந்தோஷமான வாழ்வை உலகத்திலும் ஆகிரத்திலும் தருவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.